விஜய் அவர்களுக்கு ஈவரா தேவைப்படுகிறார். ஃப்ளைட்ல எல்லாம் வரும்போது யாரோடலாம் அவர் பயணப்படுறாரு, அதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் வருது. இந்த மாதிரியான வாழ்வியல்களுக்கு ஈவேராவுடைய ஒரு தேவை என்பது தேவைப்படும். இப்போ த்ரிஷா அவர்களோட நீங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறது எதனாலன்னு கேட்குறான். நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க அவங்கள ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போறது என்ன நோக்கம்? ஒரு அரசியலுக்குள்ள வரீங்க நீங்க. நீங்களே ஒழுக்கமில்லாத கூறுகள்ல இருந்தீங்கன்னா, அப்புறம் நாளைக்கு நீங்க அதிகார துஷ்பிரயோகத்தை கையாள மாட்டீங்களா? அதனால தான் சொல்றேன், ஒழுக்கமானவர்களிடம் ஒரு இயக்கமும் ஒரு தலைமையும் இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் அது பொறுப்பு. சினிமாவில் நடிக்கும்போது அவருக்கு எம்ஜிஆர் மேலே ஒரு ஈர்ப்பு அவருக்கு இருந்தது. எம்ஜிஆர் மாதிரியே தான் எல்லாமே பண்ணுறாப்புல, அது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ எம்ஜிஆர் அதோடைய அரசியல் மாதிரி அது எம்ஜிஆர் வெர்சஸ் டிஎம்கே தானே இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டாண்டில் தான் அவர் போகிறாரு. நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் படம் இதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அந்த அரசியலை தூய்மையாக பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். திரும்ப 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 தவறான அரசியலுக்கு வழி வகுக்காதீங்க. எம்ஜிஆருடைய ஆட்சியும் ஒன்றும் அப்படியே புனித பொற்காலம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் நடந்த சில இன்னைக்கு நீங்கள் இப்போ விடுதலை பார்ட் 1 பார்ட் 2லாம் பார்க்குறீங்களா, அது எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது தானே உண்மையான கதை. எம்ஜிஆர் தானேங்க அந்த அந்த இவ்வளோ பெரிய போராட்டத்தையும் அந்த மாதிரியான போராளிகளையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவர்களுக்கு ரொம்ப பெரிய அவப்பெயரை உருவாக்கி பெரும் கொடுமைகளை செய்து இதெல்லாம் அவர் தானே பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட கைகளில் கரை இருக்கா இல்லையா? இதெல்லாம் தான் விஷயம். நீங்கள் வரலாற்றை வந்து அவங்க பார்வையிலேருந்து பார்க்கக்கூடாது, பொதுவான பார்வையிலேருந்து பார்க்கணும். அப்போ எம்ஜிஆரிடமும் ஆயிரக்கணக்கான குறைகள் இருந்தது. அவரும் ஒரு சரியான அரசியல்வாதியாக இருந்தார், ரொம்ப நல்லவருங்க, உத்தமர்கள்லாம் இங்கே சொல்ல முடியாது. விஜய் அவர்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக நிற்கிறேன்னு அவர் சொல்லுவார். ஆனால் அவருக்கு முன்னாடி கார்ப்பரேட் நிற்கும், கார்ப்பரேட் அரசியல் இருக்கும். அதுலேருந்து அவரால் விடுபட்டு கொள்ள முடியாது. ஏன்னா அவரோட செயல்பாடுகள், அவரோட நடைமுறைகள் எல்லாமே ஒரு கார்ப்பரேட் தனமான விஷயமாகத்தான் போக போகிறது. அவரை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டில் அவர் என்ன நினச்சிக்கிறாரு, பிறமொழியாளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்னு அவர் நம்ம ஒரு மனக்கணக்கில் இருக்கார் போல். அந்த மனக்கணக்கின் அடிப்பில் அவங்க திராவிடம்னு சொன்னால் தான் நமக்கு ஆதரவாக நிற்பாங்க. அந்த அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்கல்ல, பிறமொழி சமூகத்தை சார்ந்த ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் வாக்காளர்களாக மாறணும்ல, அவங்க எதிர்த்திடக்கூடாதுல்ல விஜயை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டுக்கு நடுவில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நின்றுக்குவோம். அப்போ நின்றுட்டு அது வந்து எல்லாமே ஆயிரும். அப்போ பொதுவாக சொல்லிக்குவோம், தமிழ் விரும்புகிற மாதிரியும் தமிழர்களுக்காக இருக்கிறது போல பொதுவாக பேசிக்குவோம். ஆனால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னா அங்கே ஈவராக கொண்டு வந்து வைக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கொள்கை தலைவரா பெரியார் அவர்கள் எடுத்துக்கிறாரு விஜய் அவர்கள். திராவிடமும் தமிழ் தேசியம் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வராங்க? இப்ப நீங்க அரசியல் தெரியாதவர்கள் தான் அப்படி பேசுவாங்கன்னு சொன்னீங்க. அப்ப அரசியல் தெரியாம பண்றாங்க அப்படிங்கிற ஒரே கருத்தோட இது முடிஞ்சிருமா, இல்ல லாப நோக்கத்திற்காக அப்படின்ற ஒரு பாயிண்ட்? விஜய் அவர்களுக்கு ஈவரா தேவைப்படுகிறார். ஏன்னா கிறிஸ்துமஸையும் பொங்கலையும் ஒன்னா கொண்டாட வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. புரியுதுங்களா? அதனால வந்து அவங்க வந்து அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த கடைசியாக ஒரு படத்துல கூட இப்போ ஏதோ ஃப்ளைட்ல எல்லாம் வரும்போது யாரோடலாம் அவர் பயணப்படுறாரு, அதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் வருது. இந்த மாதிரியான வாழ்வியல்களுக்கு ஈவேராவுடைய ஒரு தேவை என்பது தேவைப்படும். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இல்ல வேற எதுக்கு தேவைப்படுது? இல்ல, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் தானே. அப்படி ஒதுக்கி விடுறதுக்கு தான் தேவைப்படுது. இதை இப்போ சொல்றீங்க பார்த்தீங்களா, ஒழுக்கம் என்பது தனிப்பட்ட விஷயம்னு சொல்றீங்க பார்த்தீங்களா. தமிழ்நாட்டை ஆளணும்னா ஒழுக்கம் வேணும்ல, இதை நாங்கள் சொல்லி தான் ஆகணும். தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றால் இல்ல, அப்ப எந்த இடத்துல வந்து ஒழுக்கம் தவறி இருக்காங்க நீங்க சொல்ல வரீங்க மக்கள் ரீதியா வரும்போது? மக்கள் ரீதியாக வரும்பொழுது ஒரு தலைவராக கருதி கொள்பவர், ஒரு தலைவர், அந்த மக்களுடைய துயரத்தை நான் போக்க வேண்டும் நினைப்பவர், அவரை சுற்றி ஒரு வதந்தி இல்ல உண்மைக்கு புறம்பான சில ஒரு தவறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னா அதற்கு அவர் சைட்ல இருந்து ஒரு விளக்கம் வந்திருக்கணும். இல்ல அது வந்து அவதூறான கருத்து, அவன் என்னுடைய தோழி, என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரி, அது என்னவானாலும் இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்துறதுக்கு அவர் தயாரா இருக்காரா? சமூக வலைதளங்கள்ல எவ்வளவோ அவதூறுகள் வந்துட்டு இருக்குல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. அவதூறுகள் ஒரு அளவுக்கு மேல வரும் பொழுது சம்மந்தப்பட்டவங்க பேசித்தானுங்க ஆகணும். அதை குறைந்தபட்சம் அது அவதூறுன்னு சொல்றதுக்குனாச்சும் அவங்க வாய் வரணும்ல. ஏன் அவங்களால அவதூறுன்னு அதை சொல்ல முடியல? அதை தான் நான் சொல்றேன். அப்ப ஒழுக்கம் அப்படிங்கிறது அங்க தேவை இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து இந்த மாதிரிலாம் எழுதுறது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லி நீங்க பேசித்தான் ஆகணும். அவங்க எழுதுறவங்க மேல ஒரு சில பேர் மேல வழக்கு போட்டுத்தான் ஆகணும். நீங்க அது எதுவுமே பேசாம கண்டுக்காம போயிட்டே இருந்தீங்கன்னா அது நோக்கம் என்ன? அது எங்க போய் விடும்? அப்ப அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்குதா இல்லையா உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு? உங்களோட ஃபாலோவர்ஸ் என்ன சொல்லுவாங்க? இப்ப இந்த கேள்வியை ஒருத்தன் கேட்கறான், இப்ப த்ரிஷா அவர்களோட நீங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறது எதனாலன்னு கேட்கறான். நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க அவங்கள ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போறது என்ன நோக்கம், என்ன பர்பஸ்? இந்த கேள்வி வந்துச்சுன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? இதெல்லாம் இருக்குல்ல, பதில் சொல்லணும்னு அவசியம். அதுதான் கேக்குறேன், பதில் சொல்லணும்னு அவசியம் இருக்கா? ஏன் சொல்லணும்? ஏன்னா ஒரு அரசியலுக்குள்ள வரீங்க நீங்களே ஒழுக்கமில்லாத கூறுகள்ல இருந்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு நீங்க அதிகார துஷ்பிரயோகத்தை கையாள மாட்டீங்களா? இன்னைக்கு வந்து இந்த யார் சார் அந்த சாருன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, எவனோ ஒருத்தன் அதிகாரத்துல இருக்கிறவன் அந்த ஒழுக்கம் மற்றவனா இருக்கிறனால தானே இந்த ஒரு பெண்ணுக்கு பாதிப்பாகுது.
ஒழுக்கமானவர்கள் தாங்க அதிகாரத்துக்குள்ள இருக்கணும். இதுதாங்க சரியான இது. ஒழுக்கமற்றவர்கள் கிட்ட அதிகாரம் போச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தா போய் முடியுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து எத்தனை பப்புகள், எத்தனை கிளப்புகள்ல வந்து போதை வஸ்துக்கள் வந்து பரப்பப்படுகிறது தெரியுமா? ஒழுக்கமானவர்கள் கையில அதிகாரம் இருந்தால் அது நடக்காதுங்க. ஏன் இவங்களால நினைச்சா அதெல்லாம் தடுக்க முடியாதா? எத்தனை போலீஸ் கையில இருக்காங்க? எத்தனை உளவுத்துறைகள் இருக்கு? இவங்க எல்லாரோட கண்ணுலயும் மண்ண தூவிட்டு இங்க வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது. எல்லார் கண்ணுலயும் மண்ண தூவிட்டு இங்க போதைப் பொருள் விக்கப்படுதுன்னு சொன்னா நம்பணுமா நம்ம? திட்டமிட்டு அந்த ஒரு இவங்கலாம் நாசமா போறாங்களேங்கிற அந்த கவலை யாருக்கு இல்லாம இருக்கும்? ஒரு ஒழுக்கமான தலைவனுக்கு இருக்கும். என் தலைவன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுக்கு அது இருந்தது. அதனால தான் ஈழத்துல அவர் இருந்த வரைக்கும் அந்த குறைகள் எதுவுமே நடக்கல. அதை மீறி யாராவது செஞ்சாங்கன்னா அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை அவர் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அதனால தான் சொல்றேன், ஒழுக்கமானவர்களிடம் ஒரு இயக்கமும் ஒரு தலைமையும் இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் அது பொருந்தும். அதை நான் பதிவு செய்றேன். அப்ப ஒழுக்கமற்றவர்கள் ஈவராக ஏற்றுக்கொள்வது இயல்பு. இயல்பே. ஏன்னா அவங்களோட அந்த குற்ற உணர்ச்சிக்கு இவர் ஒரு வடிகால். அவங்களோட குற்ற உணர்ச்சி அவங்களுக்கே தெரியுது அது தப்புன்னு. ஆனா அதை நியாயப்படுத்துறதுக்கு வேற யாரை தூக்கிட்டு வர முடியும்? இவரை தான் தூக்கிட்டு வர முடியும். அதனாலதான் முதன்மை வழிகாட்டி. விஜய் அவர்களுடைய அரசியல் செயற்பாடு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மாநாடு நடத்தினாரு. கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தலைவர்களுடைய பெயர்களை சொன்னாரு. அதன் பிறகு மக்களை களத்துல சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு பரந்தூர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. தொடர்ந்து பார்த்துட்டோம். பரந்தூருக்கு வந்ததை நான் வரவேற்கிறேன். பரந்தூர் சார்ந்து அந்த மக்களோட நின்று அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசியது அதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அதுல எல்லாம் எனக்கு குறைகள் கிடையாது. நீங்க ஏன்னா நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தோம், அதுக்கு அவர் போகணும், மக்கள் மத்தியில் அது இது செய்யணும், அது பேசணும்னு அவர் போய் பேசினாரு. அதுக்கு வாழ்த்துக்கள் தான். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா இவரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தவறான அந்த பிம்பங்களுக்கு இவரே தீனி போட்டுக்கிட்டு இருக்காரு. தீனி போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒவ்வொரு முறையும். அது ஒரு தவறான அரசியலா போய் நிக்குங்க நாளைக்கு. ரொம்ப தவறான எதிர்வினைகள் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கணும். பல கட்சிகள் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த வரலாறு வில் ரிப்பீட் இட் செல்ஃப்ங்கிற மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிளா பல வரலாறுகள் வந்து இதே சமூகத்துல நீங்க யாரெல்லாம் நீங்க வழிகாட்டின்னு சொல்றீங்களோ அந்த வழிகாட்டில ஒரு வழிகாட்டியோட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள், அதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் நடந்துச்சு, என்ன மாதிரியான அரசியல் இங்க கொண்டு வந்தது எல்லாமே மக்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல நானும் அதே தான் செய்வேன் அப்படிங்கிறது ஏற்க முடியாது. அதனால புரிந்து கொண்டு இந்த மாதிரியான அது அவதூறா உண்மையான நமக்கு தெரியாது. உண்மைன்னு சொல்லிட்டு அரசியல் விட்டு ஒதுங்குங்க. அது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அது பொய்ன்னு சொல்லிட்டு அந்த இதை கட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தவறா சித்தரிக்கிறீங்களா இல்ல அவங்க உங்களை தவறா பயன்படுத்திக்கிறதுக்கு பாக்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த சர்ச்சைகள் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட நடிகையோட போஸ்ட் மூலமா தான் வருது. நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த நடிகை போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்டும் இவருக்கு தான் ஒரு சர்ச்சையை உருவாக்கிட்டே இருக்கு. அப்ப அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த நடிகை போடுறாங்க, மறைமுகமாவே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும். அது வந்து இவர் தான் தவறானவர்னு ஒரு சித்தரிப்பு காட்டி கொண்டிருக்கு. இது கூட இவருக்கு புரியாதா? அப்புறம் என்ன நண்பர், எப்படி என்ன தோழர்? இதுதான் கேள்வி. இல்ல யதார்த்தமா போடுறதை இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோமா? யதார்த்தமாலாம் அதெல்லாம் வராதுங்க. அதெல்லாம் மக்கள் அந்த அளவு முட்டாள் கிடையாது. அந்த அளவுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. யதார்த்தமாலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷூ வர்றது, யதார்த்தமாலாம் ஒரு குறிப்பிட்ட ஷூவை போட்டு இது என்னவெல்லாம் போடுறதுலாம் யதார்த்தமா இருந்தது நீங்க நம்புறீங்களா? அதுக்கப்புறம் அதே ஷூவை போட்டுட்டு இவர் நிக்கும்போது அது வந்து எல்லாம் யதார்த்தமா? அப்ப அது என்ன போஸ்ட் அது? என்ன மீனிங் அது? அவர்தான் ஒரு மேடையில பேசுறாருல்ல, சமூக வலைத்தளங்கள்ல அவதூறுகள் நிறைய பரப்பிக்கிட்டு இருக்கு அது அப்படின்னு. அவதூறு கிடையாதுங்க. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்து மெனக்கெட்டு போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி நீங்க அவதூறுன்னு சொல்லுவீங்க? நீங்க அந்த நபராக இல்லாத பட்சத்தில் அவதூறுன்னு சொல்லலாம். நீங்களே தான் வெளிப்படையா அந்த விமானத்துல திமுக டைம்ல தான் மாட்டுனீங்க நீங்க. விமானத்துல அவங்கள கூட்டிட்டு போறது நீங்க அது பதிவாயிடுச்சு. அந்த போட்டோஸோட வெளியிட்டாங்க. ஏன் என்ன? அதான் இந்த கேள்வி வருது. நீங்க ஒரு அரசியல்வாதி ஆகிட்டீங்க. இப்ப எதுக்கு நீங்க இன்னும் நடிகர்ங்கிற உளவியல்ல இருக்கீங்களா? அப்பனா நடிச்சுட்டே இருங்க. அது ஏன் நடிப்புக்கு முற்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் அரசியலுக்கு வரீங்க? கடைசி திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் வெளியாகி இருக்கு. ஜனநாயகன் அப்படின்ற தலைப்பின் அடிப்படையில. திரைப்படத்தினுடைய பெயர் ஜனநாயகன் இருக்கு. அரசியலுக்கு வரப்போறாரு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது நம்ம பார்த்தோம். டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரியான கதைக்களம் இருக்கும்? நான் ஆணையிட்டால் அப்படின்ற வசனங்கள் அந்த போஸ்டர்ல இருக்கு. எம்ஜிஆரா போர்ட்ரேட் பண்ணிக்க நினைக்கிறாரா? அப்படிதான். அவர் ஆரம்பத்துல சினிமாவில் நடிக்கும்போது அவருக்கு எம்ஜிஆர் மேல ஒரு ஈர்ப்பு அவருக்கு இருந்தது. எம்ஜிஆர் மாதிரியே தான் எல்லாமே பண்றாப்ல. அது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ எம்ஜிஆர் அதோடைய அரசியல் மாதிரி அது எம்ஜிஆர் வெர்சஸ் டிஎம்கே தானே இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டாண்டில் தான் அவர் போறாரு. நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் படம் இதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் அந்த அரசியலை தூய்மையாக பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். திரும்ப 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 தவறான அரசியலுக்கு வழி வகுக்காதீங்க. மற்றவங்களை இந்த அரசியலுக்கும் அவருக்கு சம்பந்தமற்ற சிலரெல்லாம் வந்து இந்த அரசியலுக்குள்ள உங்களுடைய செயல்பாடுகளால் இழுத்து விட்டு வந்து விடாதீர்கள். இதை தான் நாங்கள் சொல்கிறோம். அது ரொம்ப ஆபத்தா போய் முடியும். அது தமிழ் சமூகத்துக்கு எதிராக போய் முடியும். எம்ஜிஆர் வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு கூற்று முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. சமீபத்துல துரைமுருகன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல பேசும்போது எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் 2 ஆண்டுகள் இருந்திருந்தாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருந்தாரு அப்படின்னா
இணைச்சிருப்பாரு அதிமுகவை திமுகவோட. அவருடைய ஆசையே அப்படிதான் இருந்தது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எம்ஜிஆர் வந்து திமுகவுலேருந்து அவர் திமுகவுல விரும்பி இருந்த ஒரு நபர் தான். அங்க அதிமுகங்கிற ஒரு கட்சி உருவாவதற்கு அடிப்படை காரணமே கலைஞர் கருணாநிதி தான். அவரால வந்து எம்ஜிஆர் அவருடைய வளர்ச்சியும், அவருக்கு இருக்க புகழையும் வந்து சகித்துக் கொள்ள முடியல. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அடுத்து நம்மளது தலைமை, இந்த கட்சியோட தலைமைங்கிறது எம்ஜிஆர் கைக்கு போயிரும். அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அவருக்கு இருந்துச்சு. அந்த அச்ச உணர்வின் வெளிப்பாடு தான் எம்ஜிஆரை வந்து அவரு ஒதுக்கி விடுவதற்கும், அவருக்கு எதிராக செயல்படுவதற்கும், அதற்கப்புறம் எம்ஜிஆர வந்து ஒரு புது கட்சி உருவாவதற்கும் அது காரணமாக அமைஞ்சது. இன்னைக்கு அது அது வந்து அன்னைக்கு விமர்சிக்கும்போது அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாதுன்னாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? ஒட்டுமொத்த திமுகவும் யாருடைய சொத்தாக மாறியிருக்கு? வேற யாராவது திமுகல இருக்கக்கூடிய இன்னைக்கு மூத்த தலைவராக கூட துரைமுருகன் நினைச்சா அந்த கட்சியோட தலைமையை கைப்பற்ற முடியுமா? முடியாது. அவரே ஓரங்கட்டப்படுவார். இதான கண்மடை சாட்சியாக இருக்குது. அததான் நாங்க சொல்றோம். அப்ப அவரு போனது தனிப்பட்ட காழ்ப்பின் காரணமாக கலைஞர் கருணாநிதிக்கு எம்ஜிஆரின் மீது காழ்ப்பு வந்ததன் காரணமாகத்தான் அவரு ஓரங்கட்டப்படுகிறார். ஓரங்கட்டினோம்னா அவருக்கு ஒரு மவுஸ் அன்னைக்கு இருந்துச்சு. அதன் மூலமாக வந்துவிட்டார். அதே மாதிரியான மவுசு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் இருக்கிறது. ஆனா அதே கதாபாத்திரம், அதே மாதிரியான செயல்பாடுகள், அதே மாதிரியான அரசியலும் எம்ஜிஆருடைய ஆட்சியும் ஒண்ணும் அப்படியே புனித பொற்காலம்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு சினிமாத்தனமான ஆட்சியும், அரசியலும் தான் செய்தார். அவர் காலகட்டத்திலும் நெறைய பிரச்சனைகள், நெறைய தமிழர் உரிமை சார்ந்த முல்லை பெரியாறு அணையுடைய பிரச்சனையிலிருந்து, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போராட்ட இயக்கங்களுடைய பிரச்சனைகளாக, அவர் விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு. எந்த காலகட்டத்திலனா, இந்திரா காந்தி கவர்ன்மெண்ட் வந்து விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுனால, இவரும் இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருக்கம்ங்கிற அந்த அடிப்படையிலயும், இவர் ஒண்ணும் வந்து இந்திய அரசுக்கு எதிராலாம் ஒரு சப்போர்ட்டாலாம் இல்ல. அந்த டைம்ல வந்து விடுதலை புலிகளுக்கு உதவிகள் தனிப்பட்ட ரீதியா அவர் செஞ்சாரு. அந்த போராட்டத்துக்கு ஆதரவு குடுத்தாரு. ஆனா தமிழ்நாட்டில் நடந்த சில இன்னைக்கு நீங்க இப்ப விடுதலை பார்ட் 1, பார்ட் 2லாம் பார்க்குறீங்களா? அது எம்ஜிஆர் காலத்துல நடந்தது தான உண்மையான கத. எம்ஜிஆர் தானங்க அந்த அந்த இவ்ளோ பெரிய போராட்டத்தையும், அந்த மாரியான போராளிகளையும் ஒண்ணுமில்லாம ஆக்கி, அவர்களுக்கு ரொம்ப பெரிய அவப்பெயரை உருவாக்கி, பெரும் கொடுமைகளை செய்து, இதெல்லாம் அவர் தானே பண்ணியிருக்காரு. இப்ப அவரோட கைகள்ல கரை இருக்கா இல்லையா? இதெல்லாம் தான் விஷயம். நீங்க வரலாற்றை வந்து அவங்க பார்வையிலிருந்து பார்க்கக்கூடாது. பொதுவான பார்வையிலிருந்து பார்க்கணும். அப்ப எம்ஜிஆரிடமும் ஆயிரக்கணக்கான குறைகள் இருந்தது. அவரும் ஒரு ஒரு சரியான அரசியல்வாதியாக இருந்தாரு. ரொம்ப நல்லவருங்க, உத்தமருங்கலாம் இங்க சொல்ல முடியாது. அவர் அவர் ஏழைகள் மீது ஒரு அன்பு கொண்ட தலைவராக தன்னை காட்டிக் கொண்டார். ஆனா, அது அவருடைய செயல்பாடுகள நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அது முழுமை பெறாது. ஓகே. அப்ப அதே பாணிய தான் விஜய் அவர்கள் விஜய் காப்பி அவர்கள் பண்றாரா? காப்பி பண்றாப்ல. இப்ப அதான் நடக்கு. விஜய் அவர்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக நிற்கிறேன்னு அவர் சொல்லுவாரு. ஆனா, அவருக்கு பின்னாடி கார்ப்பரேட் நிக்கும். கார்ப்பரேட் அரசியல் இருக்கும். அதுலேருந்து அவரால விடுபட்டுக் கொள்ள முடியாது. ஏன்னா, அவரோட செயல்பாடுகள், அவரோட நடைமுறைகள் எல்லாமே ஒரு கார்ப்பரேட் தனமான விஷயமாகத்தான் போகப் போகிறது. அப்ப இவர் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு மக்களுக்காக ஆதரவாக வந்து நிற்பது சரி. ஆனா, எல்லா இடத்திலும் அது அவ்வாறே நடப்பாரா? இது ஒரு ஒரு அரசியல் நாடகமாக மாறிவிடலாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள்னு அந்த சொல்றாங்க. இடத்துல அரசியல் விழுந்துட்டாரு. தெரியாம பண்றதா? நீங்க சொன்ன மாதிரி இல்ல சந்தர்ப்பவாதம். வாக்குகளினுடைய லாப நோக்கத்துக்காக? சந்தர்ப்பவாதம். ம். சந்தர்ப்பவாத அரசியல். அவ்வளவுதான் விஷயம். அவர பொறுத்தவரைக்கும், அது தமிழ்நாட்டுல அவரு அவர் என்ன நெனச்சுக்கிறாரு, பிற மொழியாளர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்கன்னு அவர் ஒரு மனக்கணக்குல இருக்காரு போல. அந்த மனக்கணக்கின் அடிப்படையில அவங்க திராவிடம்னு சொன்னா தான் நமக்கு ஆதரவா நிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரசிகர் இருப்பாங்கல்ல, பிற மொழி சமூகத்தை சார்ந்த ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் வாக்காளர்களா மாறணும்ல. அவங்க எதிர்த்துறக்கூடாதுல்ல விஜய. அப்ப அவர் என்ன பண்றாரு, 2க்கு நடுவுல ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் நின்னுக்குவோம். அப்ப நின்னுட்டா அது வந்து எல்லாமே ஆயிரும். அப்ப பொதுவா சொல்லிக்குவோம். தமிழ் நான் விரும்புற மாரியும், தமிழர்களுக்காக இருக்கிறது போல பொதுவா பேசிக்குவோம். ஆனா, ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னா அங்க ஈவரா கொண்டு வந்து வைக்கிறது. அதுக்கு அடுத்து நமக்கு சங்கி முத்திரை வந்துரக்கூடாது. உங்களுக்கு சங்கி முத்திரை எப்ப வரும் அப்டின்னா, ஆளுநர் கூப்ட்டு நீங்க போனீங்க, கலந்துக்கிட்டீங்கன்னா, சங்கி முத்திரை தானாவே வரும். நீங்க அதான் ஈவரா தூக்கி புறக்கணிச்சிருக்காருல்ல. அதான் புறக்கணிக்கிறாரு. பட் அங்க ஆளுநர் கூப்பிடுறாருங்கும் பொழுது, அங்க சங்கி முத்திரை உங்க மேல விழுகும். பாஜகவோட நீங்க ஒரு 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 இணக்கப்போக்க நீங்க காமிச்சீங்கன்னா, சங்கி முத்திரை வரும். அதுக்கு எதிராக நின்னீங்கனாலும், திமுக மாரியான ஆட்கள் உங்களுக்கு சங்கி முத்திரை குத்துவாங்க தான். அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கக்கூடாது. இப்ப சீமான் அவர்களுக்கு சங்கி முத்திரை குத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்காக பயந்துட்டு இருக்காங்களா? அவங்க செயல்பாடுகள அவங்கவங்க செஞ்சுகிட்டு இருக்கணுங்க. எது சரியோ அத செய்யணும். இது சங்கி முத்திரை குத்திருவாங்க, இதுக்கு வந்து இந்த முத்திரை குத்திருவாங்க, அந்த முத்திரை குத்திருவாங்கன்னு பயந்து போய் நீங்க நின்னீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாண்டே இருக்காது. அது மாறி பேச வேண்டியதா போயிரும்.